இந்த நம்ம ஹீரோயின் கூப்பிட்டுட்டு, சாரிங்க நான் உங்களை வந்து ஒரு கான்க்ரீட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டேன். ஆனாலுமே நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரீஷியஸ் கான்க்ரீட் தெரியுமா? நீங்கள் வந்து இந்த பாருங்க இந்த மார்பிள் மாதிரி அப்படின்னு சொல்லி அங்கே வந்துக்கிற மார்பிளை காட்டுவாங்களா. உடனே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, இது வந்து சும்மான மார்பிள் கிடையாது, சாதாரண மார்பிள் கிடையாது, இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். நீ ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ரேடார்ன்றதுனால நான் உனக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு டச் பண்ணுறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டே இருப்பாங்களா. பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ அதை பார்த்துட்டு இருப்பார். இருக்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோயின் உள்ள வந்துட்டு, என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, என்னமோ சர்வைலன்ஸ் கேமரா செக் பண்ணிட்டு இல்லையா நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. உடனே இவர் சொல்லுவார், எனக்கு பிடிச்ச பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட போயிட்டு இருக்கா, அதை தான் பார்த்துருக்கேன் பொறாமையோட அப்படின்னும் போது இவங்க பின்னாடி சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா. இவங்க கேட்டுருப்பாங்க, என்ன உன் பிரச்சனை, எதுக்கு நீ என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க. நம்ம செகண்ட் ஹீரோ கேட்பாரா. ஆமாம் நான் யார் தெரியுமா, நான் வந்து பெரிய செலிப்ரிட்டி, நான் உன் பின்னாடி சுற்றுறேனா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட போயிட்டு, நீ ஆன் ஸ்க்ரீனில் தான் நல்லா இருக்கிற, கொஞ்சம் க்ளோஸில் பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னுவார். நம்ம செகண்ட் ஹீரோயின், நான் நல்லா இருக்கிறேன்றியா இல்லைன்றியானே, டிவியில் விட்டு வெளில வராதம்மா, நீயே புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிடுவார். உடனே இவன் என்ன சொல்ல வரான், இவனை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு இவங்க பற்றி பெண்ணாத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அதோட என்னாச்சுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.